ஹே காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா. நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆக்சுவலி இங்கேருந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போக போகிறோம். இது ட்ராவல் வீடியோவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. நீங்கள் தம்ப்லைனில் பார்த்ததெல்லாம் உண்மைதான். ஸோ நம்ம காரில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எல்லோ கலர் லைட்டாக இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்கள். அதாவது பின்னாடி டிக்கியில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் லைட் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அது மாதிரி இங்கே வைக்கலான்னு தான் நான் பார்த்தேன். பட் ஆனால் அப்படி வச்சா ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அதாவது ரொம்ப ஒரு மாதிரி மேலே தூக்கிட்டு இருக்கும்ல. அதனால சரி ஓகே, இது வைக்க வேணாம், இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் எதாவது இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நான் தேடிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிலேட்டிவ் கூட வண்டியில் போயிருந்தோம். அவர் கார் வந்துட்டு நார்மல், அதாவது நம்ம நம்ம வேரியண்ட் வந்துட்டு டெல்டா ப்ளஸ்னா, அவரோட வேரியண்ட் பார்த்தீங்கன்னா டெல்டா. ஸோ டெல்டாவில் ஒயிட் கலர் லைட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டேன். அப்புறமேட்டு தான் அவர் சொன்னார், இல்லை ப்ரோ நான் இந்த மாதிரி வந்துட்டு கடையில் எக்ஸ்டர்னலாக பண்ணேன் அப்படின்னாரு. அப்புறம் அந்த கடையோட நம்பர் கொடுத்தாங்க. அது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தாம்பரத்தை தாண்டி இருக்குது. நம்ம ஈசிஆரில் இருக்கோம். இங்கேருந்து வந்துட்டு இப்போ நம்ம தாம்பரத்துக்கு போக போகிறோம். அங்கே போயிட்டு நான் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா நம்ம வந்துட்டு மவுண்ட் ரோட்லேயே போயிட்டு இதை போய் கேட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். அங்கே பெருசாக இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. சைடில் உங்களுக்கு ஃபோட்டோலாம் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இந்த ஃபோட்டோ தான் வந்துட்டு நான் அவங்கள்ட்ட அனுப்புனேன். நம்ம லைட்டோட ஃபோட்டோ வந்துட்டு கேட்டிருந்தாங்க, அனுப்புனேன். அதை இழுத்தா பிடுங்குற மாதிரி வருதுன்னு கேட்டிருந்தாரு. அப்புறம் அதையும் நான் அனுப்புனேன். அப்புறமேட்டுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே, இந்த லைட் அவைலபிளாக இருக்குது, பட் அந்த ஹோல்டர் மட்டும் இல்லை, நீங்கள் அதை மட்டும் ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அதாவது இந்த லைட்டை கழட்டினேன், இதை கழட்ட முடியல, நான் இங்கே இருக்கிறது முன்னாடி இருக்கிறது கழட்டியிருந்தேன். இதை கழட்டிட்டு இதுக்குள்ளே இருக்க அந்த லைட்டை மட்டும் நான் தனியாக கழட்டி எடுத்துட்டேன். நான் எடுத்துட்டு அதுக்குள்ளே இருக்கிற லைட் வந்துட்டு சும்மா இன்செர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சா, சரி அதனால தான் வந்துட்டு அப்படியே அனுப்புனேன். அப்புறம் அனுப்புன உடனே இந்த ஹோல்டர் மேலே இருக்கிறத மட்டும் தொலைச்சிடாதீங்க, அது கிடைக்காது, ஷோரூமில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த பல்போட செட்டாக எடுத்துகிட்டு வாங்க, நாங்கள் உங்களுக்கு மாற்றி தரோம் அப்படின்னாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கான லைட்டு என்ன இதே மாதிரி கொடுத்துருக்காங்களா இல்லை இங்கே வேற மாதிரி கொடுத்துருக்காங்களா என்னன்றது தெரியல எனக்கு. ஸோ இது எனக்கு கழட்ட முயற்சி பண்ணக்குள்ள தான் இந்த இடத்துல ஸ்க்ராட்ச் ஆச்சு. சரி ஏன் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அங்கே கொண்டு போய் கொடுத்துருவோம், அவங்களே கழட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். இப்போ நான் அங்கே போயிட்டு இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, பல்புடைய விலை என்ன, எல்லா வண்டிக்குமே இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்ற எல்லாத்தையுமே ப்ரைஸ் டீட்டெயிலோட நம்ம வந்துட்டு முழுமையாக பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனல் மிஸ்டர் விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம ட்ராவல் போகலாம். இடையில வந்துட்டு ஏதாவது சுவாரஸ்யமாக ஏதாவது நடந்ததுன்னா அதை நான் உங்களுக்கு வீடியோ. தூரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29 கிலோமீட்டர் வருது. பட் இங்கே லோக்கலில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இருந்தாலும் நம்ம தொலாவரத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு அதெல்லாம் வந்துட்டு செலவாகுது இல்லைங்களா, அதுக்கு பேசாமல் நம்ம இங்கேயே போயிடலாம். இவ்வளோ தூரமாக இருந்தாலும் போயிட்டு பர்ஃபெக்டாக பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஒரு வழியாக வந்துட்டு கடைக்கு வந்தாச்சு. ஸோ கடை பாருங்கள், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது. நம்ம அவ்வளோ தூரம் வந்துட்டு இது பண்ணி வந்ததுக்கு மெயின் ரீசன் என்னென்னா இந்த கடை தான். இந்த கடையை பார்க்கறதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்தோம். சரி ஓகே, இப்போ சர்வீஸ் எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றுறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே இப்போ நம்ம பார்த்துடலாம். எல்லோ 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 தட்டி ஃபெல்லோன்ற மாதிரி இந்த இங்கேயும் எல்லோ. இப்போ இது எல்லாமே ஒயிட்டாக மாறப்போகுது. ஆல்ரெடி கடைக்காரர்கிட்ட பேசியிருந்தேன், அவர் வீடியோ எடுக்க வர சொல்லிட்டாரு. பட் இருந்தாலும் ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கடைக்காரர்கிட்ட நான் போய் பேசினேன். இது போல் இல்லை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் வீடியோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அந்த பல்பெல்லாம் பார்த்தோங்க. இந்த பல்பெல்லாம் அவ்வளோ குவாலிட்டியாக இருந்துச்சு. இது லோக்கல்லையே வந்துட்டு கிடைக்கும், இந்த மாடல் அப்படின்றது கிடைக்கும், ஆனால் இந்த குவாலிட்டி அப்படின்றது கிடைக்காது. நான் வீடியோவோட வந்துட்டு லாஸ்ட்டில் நான் காமிக்கிறேன், நான் அந்த பல்ப் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன், உங்களுக்கே தெரியும். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கூட அந்த பல்போட ஃபோட்டோஸ் அப்படின்றது நம்ம பல்போட ஃபோட்டோஸ் போட்டிருப்பேன். பட் இவங்க கொடுக்குற பல்போட ஃபோட்டோஸ் வந்து நான் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அப்புறம் சொல்லிட்டேன், இவர் வந்துட்டு எல்லாமே நமக்கு வந்துட்டு பக்காவாக அவரே கழட்டி எல்லாத்தையுமே வந்துட்டு அவர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. சில வந்துட்டு பிரச்சனைகள் ஸ்ட்ரகிள் வர்ற மாதிரி இருந்துச்சு, ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அதை அசால்ட்டாக வந்து டேக்கிள் பண்ணிட்டாரு. ஸோ நான் கூட எனக்கு ஏன்னா இங்கே எல்லா இடத்துலையுமே கேட்டு லைட்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டாங்களே, எப்படா இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் போனேன். பட் ஆனால் ஒருவேளை கடைசி கட்டத்தில் இல்லை சார், இல்லை பல்ப் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்களோ நினச்சி தான் போனேன். ஆனால் வந்துட்டு பரவாயில்ல, கரெக்டாக இருந்துச்சு. நம்ம அவர்கிட்டையும் கேட்டோம்,
ஸோ இது போல் வந்துட்டு ஆக்சசரிஸ்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வருவாங்க, நீங்கள்லாம் கொஞ்சம் ரேட்டை கம்மி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். அவரும் வந்துட்டு சொல்லியிருந்தார், வர சொல்லுங்கள், நம்ம சின்ன சின்ன இந்த பல்பெல்லாம் மாற்றுறாங்க பார்த்தீங்களா, அதில் பெருசாக வந்துட்டு கம்மிலாம் பண்ண மாட்டோம். ஏன்னா அதில் எங்களுக்கு என்ன சார் பெருசாக அதில் வந்துட்டு லாபம் கிடைக்க போகுது, நீங்கள் வந்துட்டு இந்த கண்ணாடியில் வந்துட்டு சன்ஃபிலிம் ஓட்டுறது இல்லை வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒர்க்கெல்லாம் பண்ணுறது அப்படின்ற ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி நேரத்தில் நாங்கள் இன்னும் வந்துட்டு ரேட்டு என்ன எதுவோ பார்த்து நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம் அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம ஒயிட் பல்ப் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள், இந்த கடையில் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ கடையோட லொக்கேஷன் இதெல்லாம் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா இந்த கடையில் உங்களுக்கு நியரஸ்ட் இருந்ததுன்னா போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பல்ப்பு தான் நம்ம சென்டரில் போட்டது. இங்கே பாருங்கள், ஓரளவுக்கு ஓகே தான். இது வந்துட்டு இதுவாக இருக்குது. நம்ம இன்னொரு பல்ப்பு போட்டால் பார்த்தீங்களா, லெஃப்ட் ரைட்டு ஃப்ரண்ட்டில் அந்த பல்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அதை கையில் பிடிக்கக்குள்ள அவ்வளோ வெயிட்டு. கடையில் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தார், இதற்கு அடுத்தது நான் வந்துட்டு இன்னும் நிறைய ஆக்சசரிஸ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். என்னென்னா நான் வந்துட்டு சன்ஃபிலிம் ஓட்ட போகிறேன், அப்புறமேட்டுக்கு வந்துட்டு முன்னாடி ஹெட்லைட் வந்துட்டு மாட்ட போகிறேன். அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நிறையா கொடுத்துருக்குறாரு. ஹார்னை வந்துட்டு எங்களுக்கு செக் பண்ணி காட்டினார், சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹாரன் சவுண்ட் நல்லாவே இருந்துச்சு. அப்புறமேட்டுக்கு சைடில் பார்த்திங்கன்னா அடிக்கடி ஸ்க்ராட்ச் ஆகிக்கிட்டே இருந்தது. ஏதாவது டோரை திறக்குள்ள டப்புன்னு எங்கேயா இடிச்சிடறோம். அதனால் வந்துட்டு அந்த சைடு ப்ரொடெக்ஷனுக்காக இந்த ஒரு ஸ்டீல் வந்து நாங்கள் வாங்கி ஒட்டியிருந்தோம். அவரே ஒட்டி கொடுத்துட்டாரு. 400 வந்துட்டு இதை சொல்லியிருந்தார். அப்புறமா எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஒரு வழியாக அங்கேருந்து நம்ம கிளம்பியாச்சு. ஸோ கிளம்பக்குள்ள இந்த வியூ பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த வியூவை நம்ம சப்ஸ்கிரைபருக்கு காமிச்சே ஆகணும் அப்படின்றதுக்காக இதையும் சேர்த்து வீடியோ எடுத்துக்கிட்டேன் நான். ஸோ நல்லா இருக்கு இல்லைங்களா, ஜாலியாக இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தோம். பட் இங்கே என்னுடைய வேலை பார்த்திங்கன்னா வெறும் 5 நிமிஷத்துலேயே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம நைட்டு வீட்டுக்கு போயிடலாம். இப்போ பாருங்கள் நம்ம கார் எவ்வளவு இருட்டாக இருக்குது அப்படின்றத. இப்போ நம்ம வந்துட்டு இது போட்டு வந்துட்டோம், லைட்டு போட்டு வந்தாச்சு. எப்படா இருட்டு கட்டுன்னு வந்துட்டு வெயிட் பண்ணி நான் இந்த வீடியோவை ஷூட் பண்ணுறேன். இருங்க, இப்போ காரை அன்லாக் பண்ணுறேன். இப்போ லைட் எரியும் பாருங்கள், உள்ளே வெள்ளை கலர் லைட் எரியுதுங்களா. இது ஓரளவுக்கு தானே தெரியுது. இப்போ நான் உள்ளே போய் காட்டுறேன், உங்களுக்கு எப்படி தெரியும்னு பாருங்கள். இப்போ நம்ம டிக்கியிலேருந்து போயிடலாம். ஸோ டிக்கியில் ஒரு லைட் வச்சுருக்கிறோம்ல, அந்த லைட்டும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு கீழே விடாமலே இருக்குது. இப்போ டிக்கியிலேருந்து நம்ம போயிடலாம். ஆன் ஆகு, லட்சுமி ஸ்டார்ட் ஆகிடு. இங்கே கை வச்சுன்னா ஆனாமா ஆனாச்சு. பாருங்க, இப்போ டிக்கிலையும் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, எஸ்டர்டே ஒரு வீடியோ போட்டிருப்போம், அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ டிக்கிலேருந்து நம்ம போயிடலாம் அப்படின்றதுக்காக தான். ஓகே, இப்போ நம்ம காருக்குள்ளே போக போகிறோம். வெளியிலேருந்து பார்க்கக்குள்ள உங்களுக்கு மங்கலாக தெரியுது இல்லைங்களா. இப்போ பாருங்கள் எப்படி தெரியுது வெளிச்சம். ஆக்சுவலி இந்த வெளிச்சம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த ஒரு லைட்டில் மட்டும்தாங்க, இந்த ஒரு லைட்டில் மட்டும்தான் இவ்வளோ வெளிச்சம் வந்துட்டு இதில் வந்துட்டுருக்கு. இப்போ பாருங்கள், நான் இப்போ 2 லைட்டையும் போடுறேன் நான். வேறு எப்படி இருக்குது பாருங்கண்ணே. இதை விட ஒரு காரில் நமக்கு என்ன வெளிச்சம் வேணும் ஒயிட் லைட்டில். இதுக்கு தான் நான் ஒயிட் லைட் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அது இந்த கார் வச்சுட்டு அந்த ஒரு ஹாப்பினஸ் வரும் பாருங்க, நம்ம காரில் ஒரு ஆக்சசரிஸ் போட்ட உடனே. அதுவும் வந்துட்டு இந்த ஒயிட் லைட்டு தான் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டிசப்பாயிண்ட் கொடுத்துட்டு இருந்தது. இந்த எல்லோ லைட்டு தாங்க சூப்பராக இருக்குது, ஏதோ வீடு மாதிரி இருக்குது. உங்களுக்கு லைட்டு வெளிச்சத்தில் கூட ஒரு மாதிரி தெரியலாம், அதாவது கேமராவில். பட் ஆனால் எனக்கு வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோவையும் நான் போடுறேன். பட் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கக்குள்ள உங்களுக்கு அது வீடு மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு வழியாக ஒயிட் லைட்டாக நம்ம போட்டாச்சு. மழை நல்லா தூறல் போட ஆரம்பிச்சிருச்சிங்களா. சரி ஓகே, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஸோ இதனுடைய விலை அப்படின்றத பார்த்துடலாம். இதனுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பல்பும் 100 ரூபா அப்படின்றது வருதுங்க. அதாவது ஃப்ரண்ட் பல்பாக இருந்தாலும் சரி, பேக் பல்பாக இருந்தாலும் சரி, இது ஒவ்வொரு பல்பும் பார்த்திங்கன்னா 100 ரூபா வருது. ஸோ குவாலிட்டி நல்லாவே இருந்தது. அப்புறம் இதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக 50 ரூபா சார்ஜஸ் அப்படின்றது வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் சைடில் வந்து டோர் ப்ரொடெக்ஷனுக்காக ஒன்று ஒட்டினோம் பார்த்தீங்களா, அதனுடைய விலை பார்த்திங்கன்னா 400 ரூபா வருது. அதுவும் 400 ரூபா தான் வாங்கிட்டார். அதுக்கப்புறம் கீ செயினுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி ஒன்று கொடுத்தாரு, கவர் மாதிரி இருந்துச்சு, அது போட்டேன். அதனோட விலை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 அப்படின்றது வந்துருச்சு. ஆனால் அது கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்தது. நான் கேட்டேன், பட்டு இதில் வந்துட்டு அந்த ஸ்டீல் மாதிரி இருக்கும், கோல்டு ஃபைல் மாதிரி ஒட்டியிருப்பாங்க, அது வந்துட்டு இதில் போகவே போகாது. மற்ற கம்மியான ரேட்லேயும் எங்கள்கிட்டையும் இருக்குது. ஆனால் இதில் அந்த நான் ரொம்ப நாள் ஆச்சுன்னா அந்த தேஞ்சு போகிறது, அந்த பெயிண்ட் வந்துட்டு உரியிறது, அந்த மாதிரிலாம் எதுவும் வராது அப்படின்றத சொல்லியிருந்தார்.
சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் சன்ஃபிலிம் ஓட்டுறது நீங்கள் வந்துட்டு வாங்க பிரதர், நான் வந்துட்டு உங்களுக்கு ரேட்டு நல்லாவே அஃபோர்டபுளாக பண்ணித்தரேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். ஆஃபர் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கும் நல்ல ஒரு ஜாலியாக இருந்தது. ஒரு வேளை வந்துட்டு நம்ம இங்கேயே வாங்கிட்டு இருந்தோம்னா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது கிடச்சிருக்காது. ரொம்ப தூரம் லாங் ட்ராவல் பண்ணி போனது நல்லா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு வண்டி எடுத்தோம், ஊருக்கு போனதோடு சரிங்களா. ஓகே, நான் அந்த லொக்கேஷன் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு நியரஸ்ட் இருக்குது, உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா நீங்கள் போய் வாங்குங்க. நான் இன்னும் சன்ஃபிலிம் ஓட்டிட்டு அதனுடைய டீட்டெயிலாக ஒரு வீடியோ அப்படின்றது நான் கொடுக்குறேன். ஓகே நண்பர்களே, இது போன்ற கார் சம்மந்தப்பட்ட வீடியோஸை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வேறு எந்தெந்த பொருள் நீங்கள் காரில் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொன்னீங்கன்னா நான் அதனுடைய ரேட்டு டீட்டெயில் எல்லாத்தையுமே கேட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுக்குறேன்.